இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த காலத்திலே ஆண்டவருடைய பாடுகளை குறித்து நாம் தியானிக்கிறோம். அல்லேலூயா. வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தினால வருக என்று வரவேற்கிறோம். கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பார்க்க வேண்டும். கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை சுவைத்து பார்க்க வேண்டும். யார் எங்க வீட்டுல சிலுவை வச்சிருக்கீங்க? சிலுவை எங்க வீட்டுல இருக்குது அப்படி சொல்றவங்க கைது பார்ப்போம். எங்க வீட்டுல சிலுவை இருக்கு, நாங்க வச்சு ஆண்டவரை வணங்குறோம் அப்படின்னு சொல்றவங்க கைது இருக்கு. சிலுவை வைத்தா நமக்கு என்ன செய்யறோம்? நம்முடைய வீட்டுல கவலைகள் வரும் என்று நம்ம என்ன செய்யறோம்? ஏசப்பா எப்படி எல்லாம் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அடித்து ஒதுக்கப்பட்டாங்க. அதனால சிலுவையை நாம் வைத்திருந்தா நம்முடைய வீட்டுக்கு என்ன செய்யுமா? கஷ்டம் வரும் என்று சொல்லிட்டு என்ன செய்வோம்? நாம் வைத்துக் கொள்ள மாட்டோம். ஆனால் ஜெர்மனி தேசத்திலே ஹிட்லர் ஒருவன் ஆண்டு கொண்டு வந்தான். அவன் யூதர்களை கொண்டு கொடுத்தவன். அவருடைய நண்பருடைய மனைவி ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அங்க போய் என்ன செஞ்சாங்க? அங்க கர்ப்பமா இருக்கிற அந்த ஆஸ்பத்திரிக்கு அறையிலே ஒரு பாடுபட்ட சிலுவை இருக்குது. அந்த பாடுபட்ட சிலுவத்தை பார்த்த உடனே அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்கு பிறக்க போகின்ற குழந்தையானது ஒரு யூதனுடைய முகத்திலே விழிக்க கூடாது, அதை எடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்பத்திரி நிர்வாகத்திட்டே சொன்னாங்க. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொன்னாரு? இங்க வந்திருக்கின்ற இந்த பிரஸ்தவ வேலையில வருகின்ற ஒவ்வொருடைய வலிகளையும் இந்த இயேசுடைய சிலுவையை பார்க்கின்ற பொழுது அந்த வலி வேதனை எல்லாம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அதனால அந்த சிலுவையை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆஸ்பத்திரி நிர்வாகம். ஆனால் அந்த சகோதரியானவர் என்ன செஞ்சாங்க? எனக்கு பிறக்க போகின்ற குழந்தையானது ஒரு யூதனுடைய முகத்தில் விழிக்க கூடாது என்று சொல்லி அதிகமாக சத்தம் போட்டாங்க. உடனே அவர் கணவனுக்கு போன் பண்ணி அந்த சகோதரி வர சொன்னாங்க. அந்த கணவன் சொன்னா, நமக்கு பிறக்க போகின்ற அந்த குழந்தையானது ஒரு யூதனுடைய முகத்திலே விழிக்க கூடாது என்று சொல்லி சண்டை வந்தது. அவன் பேசிக்கொண்டு இருக்கின்ற போது ஒரு நர்ஸ் ஓடோடி என்று சொன்னாங்க, உங்களுக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்ததுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. இவன் மோடி பார்த்த உடனே அந்த குழந்தையினுடைய பிறந்த உடனே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. மோடி அந்த குழந்தையை திறந்து பார்த்தபோது எந்த இயேசுவை பார்க்கக்கூடாது என்று சொல்லி இருவரும் சண்டை போட்டார்களோ அந்த குழந்தையை பார்த்த உடனே ரெண்டு கண்ணுமே இல்லாமல் பிறந்து விட்டது. கரத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு பிறகு பிறந்த குழந்தையானது ஒரு யூதனுடைய முகத்துல விழிக்க கூடாது என்று சொல்லி அவன் சண்டை போட்டான். ஆனால் கடைசியில் என்ன ஆகுது? அவனுக்கு பாசமா பிறந்த ஒரு குழந்தையானது என்ன செஞ்சது? ரெண்டு கண்ணுமே இல்லாமல் பிறந்தது. இயேசுவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினால வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். நமக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது, அனைவருக்காக கொண்டாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள், முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவு இதுவே என்று சொல்கிறார். நமக்காக என்ன செய்யணும்? ஒருவருக்காக நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார். நமக்கு வேணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் சந்ததி நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், என் நிலப்பரம் நல்லா இருக்கணும். நம்ம ஜெபித்துக் கொண்டே இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே. எடுத்து ஆண்டவரை புகழ்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நம்ம ஈடுபட்டு நெல்லை எடுத்து பார்ப்போம். பாடல்களை பாடுகிற போது என்ன செய்யணும்? கரத்தை நல்லா தட்டணும்.
கையை நல்லா தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இது எதுவும் அணுகாது. அல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவர் நமக்காக அடித்து கொடுக்கப்பட்டவர், நமக்காக ரத்த சிந்திய கணவர். தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விட்டு தேவனிடத்தில் என்ன செய்வான்? போய் விசாரணை அடைவான். அல்லேலூயா. தன் பாவங்களையே நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். பாவத்துக்கு ஆண்டவருக்கு விரோதமாக நாம் என்ன செய்யறோம்? பாவம் செய்யறோம். எதற்கு பாவம் செய்யறோம்?
யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நாலு அறைக்குள்ளே நம்ம பாவம் செய்யணும். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற கடவுள். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் இந்த ஆராதனைக்கு அழைத்த ஆண்டவர். யாருமே இந்த ஆராதனைக்கு இந்த ஜெப கூட்டத்துக்கு வரும் நினைப்பாங்க, வர முடியல. ஆனால் ஆண்டவர் நம்மை என்ன செய்யறாரு? இன்றைக்கு நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்கின்ற ஆண்டவர். இதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ உன் தாயை உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர். பெற்ற தாயை மறந்து போனாலும், ஒரு முட்டாளை மறந்து போனாலும், ஒரு உறவினர்கள் மறைந்து போனாலும், யார் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. வாழ்க இயேசுவே. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அனைவருக்காக மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள் என்று. நம்ம அனைவருக்காக ஜெபம் பண்ணணும். நமக்கு தேவையானது ஆண்டவருக்கு தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, தூரத்தில் இருந்து வரும்பொழுது உன் எண்ணங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வீட்டில இருந்து வரும்போது என்ன செய்யலாம்? ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இல்ல, ஆண்டவர் நம்மை எப்போதும் பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார். எப்போதும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். அல்லேலூயா. பாடலை பாடி வாதை முதல் கூடாரத்தை அணுகாது பொருளாப்பு மேலாது என்ற பாடலை பாடி நம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே வாதைகள் இருக்கும், செய்வர்கள் இருக்கும், கட்டுகள் இருக்கும். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நான் மாற்றி போடுவேன் என்று சொல்கிற கடவுள். அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வாய் அவருடைய நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். Amen.
நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. பரலோகம் வெச்சவரை எல்லோருக்கும் பேசாதீங்க. ஆசீர்வாதம் என்றால் என்ன? கவனி, அவங்கள பார்த்தாங்க. இங்க கவனி, ஆசீர்வாதம் என்றால் என்ன? என்னை ஆசீர்வதிங்க. இப்ப நம்முடைய குடும்பத்தில் பார்த்தா பெரியவங்களை பார்த்து வழங்கல் பண்ணிட்டு என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆசீர்வாதம் என்றால் என்ன? அதற்கு என்ன ஆண்டவர் பதில் என்ன சொல்கிறார் என்றால், ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கிற சொத்துகள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, காது பங்களா என்று நிறைய எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அதே வேளையில பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் என்று சொன்னால் எபிரேய மொழியிலே பாராக் என்று அர்த்தம். என்னது பாராக் என்று எபிரேய மொழியிலே ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்மை இவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆதாமுக்கு மனைவியை பரிசாக கொடுத்தார், இயற்கையை கொடுத்தார், விலங்கு பறவைகளை பரிசாக கொடுத்தார். நமக்கு ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்த கடவுள். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே. பைபிளை எடுத்துட்டாங்க, கைது பார்ப்போம். பைபிளை கொண்டு வந்தவங்களா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உச்சியில நடத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கட்டும். மார்க் 1ஆம் அதிகாரம் 35 வாசிக்கிறேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு விடிய காலை கற்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அதிகாலையிலே எழுந்திருந்து என்ன செஞ்சார்? ஜெபிப்பதற்காக சென்றார். இன்று அதிகாலையிலே எழுந்திருந்து ஆண்டவரை என்ன செஞ்சிருக்கிறார்? அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார் என்பதை நாம் வாசித்து கேட்டோம். அப்ப அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டறிவான் என்று இறைவார்த்தை சொல்கிறது. அதிகாலையிலே ஆண்டவரை நாம் தேட வேண்டும். வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடுவோம்? காலையில எழுந்திருச்ச உடனே என்ன செய்யறோம்? அப்படியே கண்ணை மூடிட்டு என்ன செய்ய, பக்கத்துல செல்போனை கையில வச்சிருப்போம். அப்படியே கண்ணை மூடி எடுத்து பார்த்து யாரெல்லாம் நமக்கு வந்து போட்டோ அனுப்பியிருக்காங்க, யாரு நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க என்று சொல்லி தேடி பிடிச்சி என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அது வந்து மாயை. அது என்னது? மாயை. இப்ப 50,000 வாங்கி போட்ட இந்த செல்போனை கீழே போட்டு உடைச்சிட்டு என்ன செய்யும்? போச்சு. 50,000 போச்சு. ஆனால் 100 வந்து நம்மளால பைபிள் வாங்க முடியாது. நம்ம என்ன செய்யறோம்? என் பிள்ளைக்கு 50,000 போட்டு நான் செல்ல வாங்கி கொடுத்துருக்கிறேன் சொல்லுவோம். 30,000 போட்டு செல்ல வாங்கிட்டு சொல்லுவோம். 20,000 போட்டு செல்ல வாங்கி செல்போனை வாங்கி கொடுப்பது சொல்லுவோம். ஆனா நம்ம வீட்டுல பைபிள் இன்னைக்கு எடுத்து படிப்பது கிடையாது, எடுத்து வாசிப்பது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யும்? இந்த செல்போனை பயன்படுத்தி இது மூலமா ஒரு ஆசீர்வாதம் வராது.
என்ன வராது? ஒரு ஆசீர்வாதம் வராது. ஆனால் இந்த பைபிள் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பைபிள்ல நீங்க 1000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு நீங்க வெளிநாட்டுக்கு போய் வந்தாலும் என்ன செய்யல, அது அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்ப அந்த பைபிள்ல 1,00,000 ரூபாய் இல்ல 10,000 வச்சுட்டு நீ வெளிநாடு போயிட்டு வந்தாலும் அது அப்படியே தான் இருக்கு. ஏன்னு சொன்னால் அது எதுக்கு புரட்டி பார்ப்பது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அதிகாரிகள் எழுந்து தெரிந்தார் என்பதை வாசிக்கிறோம். நமக்காக அல்ல, நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவர் ஆசீர்வாதமான இந்த நாட்களிலே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, புனித வளர்த்த